ஸ்டார்ட் பண்ணிவிட்டு துணியிலலாம் துடைக்கக்கூடாது. இந்த செயின் கிட் பல்லாக இருக்குங்க இல்லைங்களா, அந்த துணியில் மாட்டி விரலே கட் ஆகிடும். நிறைய பேர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட் ஏறிடும். அவர் துணியை வச்சு துடைச்சிருக்காரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரலே இதோட கட் ஆகிட்டு அப்படியே துணியில் மாட்டி கீழே விழுந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் கையை பார்த்துருக்காரு. அது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக செயின் வந்து தேஞ்சு போயிடும். செயின் இப்போ தான் மாற்றிட்டு வந்தேன் டயரை. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஓகே. ஓகேங்க. செயின் எப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது சொல்லுங்கள். செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஏறிடும். நம்ம லூப் அடித்து ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா மண் ரோட்டில் ஓட்டினோம்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண் ஏறிடும். பாருங்க எந்த அளவுக்கு மண் ஏறிக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீசல் போட்டு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் செயின் டைட் பண்ணி லூப் போட்டு நல்லா ப்ராப்பராக ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். செயின் சவுண்டும் வராது. எதுவுமே பண்ணல, அப்படியே ஓட்டி இருக்கிற வெறும் செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துரு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக செயின் வந்து தேஞ்சு போயிடும். செயின் ஸ்பாக்கெட் தேஞ்சு போய்ட்டு அப்புறம் நீங்கள் மாற்றுற மாதிரி வந்துடும். இதோட லைஃப் டைம் வந்து எவ்வளோ நாள் வரும்? எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து ஷோரூமில் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 வரைக்கும் ஓடும். 20,000 கிலோமீட்டர் வரையும் ஓடும். நம்ம அதுக்கப்புறம் வாங்கி போடுறது ஒரு 15,000 கிலோமீட்ரு. நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஓட்டினோம்னா நல்ல லைஃப் வரும். இல்லைன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக செயின் பிளேட் வந்து எப்போ தேயுது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நமக்கு இந்த ஷேக்கிங் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷேக்கிங் வரக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதே மாதிரி போயிட்டு செயின் கிட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷேக் வரும். இழுத்தோம்னா ஷேக் வரும். அது இல்லாமல் சரன்னு அரைக்கிற மாதிரி சவுண்டு வரும். ஆமாம், அப்போ வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வந்தால் இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறீங்க. இப்போ நான் வீட்டில் எப்படி பண்ணுறது? வீட்டிலன்னா நீங்களும் பெடாக் ஸ்டாண்டு வச்சுருந்தீங்கன்னா போட்டு இதே மாதிரி டீசல் இல்லை சீமானம் இருந்ததுன்னா போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெல்லாம் வாங்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக. இல்லைன்னா போட முடியாதுங்களே. ஆமாம். இந்த மாதிரி செயின்லாம் பண்ணி இந்த கையெல்லாம் கட் ஆகிருக்குல்ல. ஆமாம், அது கொஞ்சம் உஷாராக பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் செயின் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி அவர் துணியை வச்சு துடைச்சிருக்காரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரலே இதோட கட் ஆகிட்டு அப்படியே துணியில் மாட்டி கீழே விழுந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் கையை பார்த்துருக்காரு. விரலே கட்டாகி கீழே விழுந்துருக்கிறது. கட் ஆகிட்டு சடனாக தெரில அவருக்கு. துணியோட மாட்டி பார்த்திங்கன்னா கை இதோட கட் ஆகிடுச்சு. விரல் கட் ஆகிட்டு கீழே விழுந்துட்டுக்குது விரல். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு துணியிலலாம் துடைக்கக்கூடாது. இந்த செயின் கிட் பல்லாக இருக்குங்க இல்லைங்களா, அந்த துணியில் மாட்டி விரலே கட் ஆகிடும். நிறைய பேர் கட் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் உஷாராக மெயின்டைன் பண்ணணும். அது அதுதான் சீக்கிரமாகவே தேஞ்சிருது. இப்போ என்ன ட்ராக்காக ஓட்ட போகிறோம் போயிட்டு 390 பவருக்காண்டி எடுக்கிறாங்க நிறைய பேர் ஆசைப்பட்டு. சரி, ஓகே கைஸ். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செயின் எந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து கேட்டிருப்போம். ஸோ பைக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செயினை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது வந்து முக்கியங்க. எவ்ரி ஒரு 300 to 500 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு ரைனி ரைடு, ஒரு டர்ட்டி ரைடுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த செயினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டோன்னா நம்மளோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் சீக்கிரமாகவே அதை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. சரி, நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டுனா அவர்கிட்ட ஈஸியாக போய் பண்ணிக்கலாம். இல்லைனா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டு, ப்ரஷ்ஷு இந்த மாதிரிலாம் ஈஸியாக வீட்டிலே வாங்கிட்டு நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே இதில் வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து செயின் லூப் வந்து அடிக்காதீங்க. லெட் இட் ட்ரை. ஸோ ஒன்ஸ் அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த லூப்ரிகண்ட் ஆயிலாம் வந்து அதில் அப்ளை ஆகும். ஸோ நம்ம இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் லூப் அடிக்கலாம். இந்த செயின் லூப்லாம் வந்து ஈஸியாக கடையிலே கிடைக்குது. நீங்கள் வந்து வீட்லேயே வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு 300 to 500 ரைட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும்.
ஓகே, அவ்வளோதாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து செயினை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லவ் யூ ஆல், டூ சப்போர்ட்ஸ், டாடா.